அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ இயர் பிறக்கக்கூடிய காலகட்டம் அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி சிம்மராசி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு மேசம் முதல் மீனம் வரை சூட்சுமமான பரிகாரத்துடன் இந்த ஆண்டு இப்படி நீங்கள் வழிபாடு எடுத்தால் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம். ஸோ சிம்மராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்க? அற்புதமான தன்னம்பிக்கை, தைரியம். என்னதான் குருவும் சனியும் வச்சு செஞ்சால் கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க. உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு வரப்போகிறார். அப்போ ஒரு ஆரோக்கியம் உண்டு, குழந்தைகள்னால நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள். சரிங்க, ஜென்மத்தில் கேது வராரை எல்லாமே இந்த ஆண்டு முழு விஷயத்தையும் வச்சு தான் நம்ம சொல்கிறோம் பலாபலன். ஏன்னா கோச்சார கிரகங்கள் நமக்கு ஒரு 60% தான் பொது பலன். நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இப்போ சிம்மத்தை எடுத்திங்கன்னா சூரியனுடைய இடம், சூரியனுடைய ஆதிக்கம் கொண்டது. மகம், பூரம், உத்திரம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு. குழந்தைகள்னால நல்ல விஷயம் நடக்கும், நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உண்டுங்க. அப்போ திருமணம் ஆகாதவங்க எல்லாருக்குமே சிம்மராசிக்கு திருமணத்துக்கான விஷயத்தை கையில் எடுக்கலாம். நிச்சயதார்த்தம் பண்ணலாம், திருமணம் பண்ணலாம். ஆனால் எந்த மாதம் பண்ணணுங்கிறத ஜாதகம் பார்த்து தான் பண்ணிக்கணும். நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஆக இந்த மாதம், இந்த வருஷம் நல்லா இருக்கா பார்த்துக்கணும்.
ஜென்மத்தில் கேது கடைசிக்கு வருவார், அப்போ மட்டும் கவனம் தேவை. சில குழப்பங்களை கொடுத்துருவார். அப்போ நீங்கள் என்னன்னா இந்த அக்டோபருக்குள்ளார திருமணமெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், குழந்தைகள் சார்ந்த விஷயம், பிள்ளை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் பிள்ளை வரம் உண்டுங்க. இவ்வளோ நாளாக வேண்டிக்கிட்டே இருந்தேங்க, அந்த கோயில் போனேன், இந்த கோயிலை போனேன், இந்த கோயிலை மரத்தில் போயிட்டு தொட்டி கட்டுனேன், எவ்வளவோ புலம்பல். அவங்க எல்லாத்துக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தொழிலும் நல்லாயிருக்கும். மீனத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழிலையும் ஆரோக்கியத்தையும் நல்லா தான் கொடுப்பார். பயப்பட வேண்டாம். அப்பா வழியில் இருக்கிற சொத்து அப்பாவுக்கு நல்லாயிருக்கும். அப்பாங்கிற விஷயம் உங்களுக்கு தந்தை வழியில் வந்து ஏதாவது ஒரு பணவரவு தனவரவு உண்டு. செல்வ வளம் வரம் நல்ல இந்த வருஷம் நல்லாயிருக்கும் 2025 உங்களுக்கு. சிம்மராசி நேயர்களுக்கு என்ன அப்படின்னா, அரசியல் சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சில மாற்றங்கள் உண்டுங்க. கண்டம் உண்டு, மருத்துவ செலவு உண்டு, பார்த்துக்கணும். அரசு சார்ந்து, அரசியல் துறை அரசு சார்ந்து இருக்கவங்களுக்கு. ஏன்னா சில விஷயங்கள் கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ அவங்கெல்லாம் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். கண் பாதிப்பு வரும், கண்ணை நல்லா பார்த்துக்கணும். ஏதாவது புற ஓடி இருக்குது அல்லது ஆப்ரேஷனை உடனே செஞ்சுக்குங்க, இல்லாட்டி பிரச்சனையை கொடுக்கும். தலை சார்ந்த விஷயம், தலைவலி, கண்ணு வலி, இந்த மாதிரி விஷயமும் கவனமாக பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்கிறது, இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த விஷயத்தை கவனமாக எடுத்துக்கோங்க. சிம்மராசி நேயர்களுக்கு 2025 ஒரு அமோகமான வெற்றி பாதையை அமைச்சுக்கிறதுக்கும் வளர்ச்சி பாதையை போகிறதுக்கும் நல்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா இருக்கா? கண்டிப்பாக நல்லா இருக்குது. 80% நல்லா இருக்குது. கவலையே வேண்டாம். எல்லா கிரக கோச்சாரத்தையும் வச்சு தான் சொல்கிறோம். அப்போ அபிவிருத்தி உண்டு அப்படிங்கிறத இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குங்க. மறைமுக தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்குமே எப்படின்னா, அந்த வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வரும், வெளிநாட்டிலேருந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம், அது மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் சிம்மராசி நேயர்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல வளர்ச்சியாக இருக்கும். குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, உங்களுடைய பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க. கல்வி அறிவு ஞானம் உண்டு. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு. எல்லாமே உங்களுக்கு அபிவிருத்தியாக குரு பகவான் நல்லதாக கொடுத்துட்ருப்பார். அதே போல் இந்த கேது பகவான் சில தடையெல்லாம் கொடுக்கறனால உங்களுடைய இந்த ஆண்டு என்ன வழிபாடுன்னு நீங்கள் கேட்டுக்கணும். என்னன்னா, கேரளாவில் ஆலப்புழா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குதுங்க. கேரளா அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, அதர் பாஷை பேசக்கூடிய விஷயங்கள், அப்போ ராகு கேதுடைய அமைப்பு வச்சு தான் சொல்கிறோம். அதர் பாஷை பேசக்கூடிய அதர் மாநிலம், அதர் ஸ்டேட், இதெல்லாம் வந்து மாறக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு ராகு கேதுக்கு தான் உண்டு. அங்கே இருக்கிற திருப்புலியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் மகாவிஷ்ணு இருக்கிறார். அந்த மகாவிஷ்ணுவை போய் திவ்ய தேசத்தில் ஒன்றுங்க, திவ்ய தேசத்தில் ஒன்று மாயப்பிரான் அப்படிங்கிற அந்த கோயில் பேரை மாயப்பிரானா. அப்போ பகவான் மகாவிஷ்ணுவாக அங்கே இருக்கிறார். பாண்டவர்கள் வந்து பீஷ்மர், பீமர் இவங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ பீமன் வந்து தவமிருந்து, பீமன் தவ வலிமையோட, அவரே வலிமையானவர், நல்ல நல்ல பலம் கொண்டவர். அப்பேற்பட்ட வலிமையுடைய அவர் எங்கே வந்து தவமிருந்து வழிபெற்ற அருள் பெற்ற ஸ்தலம் அப்படிங்கிற பீமசேஸ்திரம் அப்படிங்கிற வரலாற்று செய்தி உண்டு. அப்போ அங்கே வந்து வாழ்வோடைய மாயம், நம்ம வாழ்க்கையில் என்னென்ன மாற்றம், மாய பிம்பம்பாங்க, இதெல்லாம் மாயையாம்பாங்க. அப்படி இந்த மாற்றத்தை மாய பிம்பமாக நிகழக்கூடிய விஷயம் அங்கே இருக்குங்க. ஏன்னா சூரியன் உங்களுடைய இடம், சூரியனுடைய இடத்த வச்சு தான் அந்த நீசம் உச்சம் இதெல்லாம் நிகழும். ஒவ்வொரு மாதம் மாறி மாறி போகக்கூடியது. உங்களுக்கு எப்படி சிம்மத்துக்கு வந்து இந்த பதவிங்கிற அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய விஷயம் எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அதனால தான் சொன்னேன், இந்த அரசியல் சார்ந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக பதவியிலேயே பிரச்சனைன்னு. அப்போ இந்த ஸ்தலம் போய் இந்த ஆண்டு வழிபாடு எடுக்கும்போது நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டு, வெற்றிகரமான செயல்பாடுகளாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிம்மராசி நேயர்கள் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு சிறப்பான மாதமாக, வருடமாக, ஒவ்வொரு ஆண்டும் நல்ல பலனை கொடுக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.